புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மகேஷ்குமார் என்பவருக்கு தனியார் நிறுவனத்தில் ஆன்லைன் மூலம் பகுதி நேர டைப்பிங் வேலை இருக்கிறது என மெசேஜ் வந்ததை அடுத்து உண்மையென நம்பி அந்த நிறுவனத்திற்கு ஆன்லைன் பகுதி நேர வேலையை செய்ய ஒப்புக்கொண்டார். மேற்கூறிய நிறுவனம் புகார்தாரருக்கு 11 மாத கால வேலை செய்ய போலியான ஒப்பந்தம் ஒன்றையும் மற்றும் வேலை செய்வதற்கான லிங்க் ஒன்றையும் அனுப்பி வைத்தனர். எனவே புகார்தாரர் அவர்கள் அனுப்பிய லிங்கின் மூலம் உள்நுழைந்து அவர்கள் கொடுத்த வேலையை செய்து முடித்தார். அதன் பிறகு புகார் தொடர்பு கொண்ட அந்நிறுவனம் குறிப்பிட்ட காலத்தில் கொடுத்த வேலையை செய்து முடிக்காததால் மகேஷ்குமார் மீது எஃப்ஐஆர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறி புகார்தாரரை மிரட்டி 4,68,127 ரூபாய் பணம் பறிக்கப்பட்டது கூறி ரூபாய் 4,68,127 பணத்தை இணையவழி மோசடிக்காரர்களால் மோசடி செய்யப்பட்டதை அடுத்து இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். எனவே இப்புகார் சம்பந்தமாக இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் இணையவழி குற்றப்பிரிவு ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டார். மேலும் மோசடி செய்யப்பட்ட பணம் எங்கே சென்றுள்ளது என தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு எங்கே இருக்கிறார் என்பது தெரிய வரவே இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் மற்றும் இணையவழி காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உத்தரவின் பேரில் இணையவழி குற்றப்பிரிவு ஆய்வாளர் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையில் உதவி ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன், உதவி துணை ஆய்வாளர் சுதாகர், தலைமை காவலர் அருண்குமார், காவலர்கள் சதீஷ் மற்றும் வெங்கடேஷ் ஆகியோர் அடங்கிய தனிப்படை குழு அமைத்து பல்வேறு இணையவழி யுக்திகளை கையாண்டதில் மேற்படி நபரை பற்றிய விவரம் தெரியவந்தது. மேற்கண்ட அந்த நபர் சிவப்பா மற்றும் பேபடோ ஆகிய செம்பூர் பகுதி மும்பையில் வசிப்பது தெரியவந்தது. மேற்படி நபரின் வங்கி கணக்கிற்கு கடந்த 5 நாட்களில் 1,50,00,000 பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. விசாரணையில் தெரியவந்தது. எனவே இவ்வழக்கு சம்பந்தமாக மேற்படி நபரை கைது செய்து புதுவை தலைமையில் குற்ற நீதிபதி திரு சிவக்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். இது பற்றி இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் IPS அவர்கள் பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நாளுக்கு நாள் புதிய முறையில் இணையவழி மோசடிகள் பெருகிக்கொண்டே இருக்கின்றது. இணைய வழியை நம்பி வருகின்ற வேலை வாய்ப்பு, டிஜிட்டல் அரெஸ்ட், வீட்டிலிருந்தே வேலை, பங்கு சந்தையில் முதலீடு, குறைந்த விலையில் பொருட்கள் தருகிறோம் போன்ற எதையும் நம்பி பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம் எனவும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொண்டனர்.